பிரியாணியே தோற்று போகும், வாசனையே வயிறு நிறையுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இதோட சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் அரை முடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 1/2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 5-6 முந்திரி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா செவந்ததும் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதங்கினதும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் அரைச்சி எடுத்த தேங்காய் மசாலாவும் சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு இதில் ஊற வச்ச அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு புதினா கொஞ்சம் தூவி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வரவிட்டு நிறுத்தினீங்கன்னா போதும். நல்ல மணக்க சுவையான லஞ்ச் ரெடி ஆகிடும். இது